தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்தியாவால சொந்தமா உருவாக்கப்பட்ட ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் தான் ஹால் பிரச்சந்த். அந்த ஹால் பிரச்சந்தை இந்தியா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பல்வேறு நாடுகள் தற்போது வரிசை கட்டி நிற்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது சம்பந்தமான கூடுதல் தரவுகளை பார்ப்பதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்திலேயே நவீனமயமான ராணுவ ஹெலிகாப்டர்கள்ல ஒன்னா இந்த ஹால் பிரச்சந்த் கருதப்படுது. அது மட்டும் கிடையாது, ஆயுதங்களை சுமந்துகிட்டு அதிக உயரத்துல பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர் அப்படின்ற பெயரையும் ஹால் பிரச்சந்த் பெற்றுள்ளது. எந்தெந்த மாதிரியான ஆயுதங்கள் ஹால் பிரச்சனைல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர் டு ஏர் மிசைல்ஸ், அதாவது ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து பறந்து வரக்கூடிய இன்னொரு எதிரியினுடைய போர் கருவிகளை தாக்கக்கூடிய மிசைல்ஸ், அதே போல ஆன்டி டேங்க் மிசைல்ஸ், அப்புறம் அன்கைடட் ராக்கெட்ஸ், அது போக கன், இது எல்லாமே ஹால் பிரச்சனைல இருக்கும். இதை சுமந்துக்கிட்டு அதனால மற்ற நாட்டினுடைய ராணுவ ஹெலிகாப்டர்களை விட அதிக உயரத்தில் பறக்க முடியும் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அதே போல கல்வான்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை நடந்தது. அந்த பகுதியில ஹால் பிரச்சண்ட இயக்கி வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா சைனாவை காட்டிலும் இந்தியா தன்னுடைய படைகளை நகர்த்துவது, குறிப்பா இந்த ஹால் பிரச்சண்ட் மாதிரியான நவீன ஆயுதங்களை அங்க தரையிறக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சாதிச்சு காட்டியிருக்கு. இந்த சூழ்நிலையில பல்வேறு நாடுகள் ஹால் பிரச்சண்ட வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுல முதல் நாடு யாரு அப்படின்னு பார்த்தா நைஜீரியா. நைஜீரியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 4 ஹால் பிரச்சண்ட் ஹெலிகாப்டர்ஸை இந்தியா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்தியா இந்த ராணுவ ஹெலிகாப்டர்களை லைன் ஆஃப் கிரெடிட் மூலமா வழங்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ராணுவ ஹெலிகாப்டரை வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நைஜீரியா டெண்டர் தான் விட்டாங்க. இந்த டெண்டர்ல யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, டர்க்கியோட T-129 அட்டாக் ஹெலிகாப்டர், அதே போல யூரோப்பியன் டைகர், அதாவது யூரோப்பியன் யூனியனோட தயாரிப்பான யூரோப்பியன் டைகர் மற்றும் இந்தியாவினுடைய ஹால் பிரச்சண்ட், இந்த 3 பேருமே போட்டியிட்டாங்க. இதுல மற்ற 2 கண்டெண்டர்ஸை டிஃபீட் பண்ணிட்டு இந்தியா இந்த பிட்டிங்கை வென்றிருக்கு. இதன் மூலமா 4 பிரச்சண்ட் ஹெலிகாப்டர்ஸ் நைஜீரியாவோட விமானப்படையில விரைவில் இணையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த நாடு யாரு அப்படின்னு பார்த்தா அர்ஜென்டினா. அர்ஜென்டினா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய அதிகாரிகள் கடந்த 2022ஆம் ஆண்டே ஹாலினுடைய ஃபெசிலிட்டிக்கு இந்த பிரச்சண்டினுடைய தயாரிப்பு, அதனுடைய செயல்பாடு முதலிய விஷயங்களை ஆராய்ந்துட்டு போனதா தகவல். அந்த சமயத்திலேயே ஹால் பிரச்சண்டை வாங்குறதுக்கு அவங்க லெட்டர் ஆஃப் இன்டென்ட், அதாவது விருப்பத்தை வெளிப்படுத்தும் ஒரு கடிதத்தையும் அவங்க வழங்கினதா சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட 20 ஹால் பிரச்சண்ட் ஹெலிகாப்டர்ஸை வாங்குறதுக்கு அர்ஜென்டினா அரசு முன் வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அர்ஜென்டினாவோட விமானப்படையை வலிமைப்படுத்துவதற்கு ஹால் பிரச்சண்டோடு சேர்த்து ஹால் தேஜஸ் போர் விமானத்தையும் வாங்குறதுக்கு அந்த நாடு முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுது. அடுத்ததா யாரு லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே இந்தியாவினுடைய நிறைய ராணுவ தயாரிப்புகளை வாங்கியிருக்கு. அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிரம்மோஸ். பிரம்மோஸுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு ராணுவ ஒப்பந்தமா இந்த ஹால் பிரச்சண்டினுடைய சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அவர்களும் தேஜஸ் போர் விமானத்தோடு சேர்த்து ஹால் பிரச்சண்டை வாங்கணும் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா சீனாவினுடைய ஆதிக்கத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னும் பிலிப்பைன்ஸ் அரசு நம்புது. உலகத்துல இப்ப எந்தெந்த மாதிரியான ராணுவ ஹெலிகாப்டர்கள் பயன்பாட்டுல இருக்கு, எப்படி இந்த மார்க்கெட்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர்களை பீட் பண்ணி இந்தியா மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சது அப்படின்றத நம்ம தற்போது பார்க்கலாம். அதாவது தற்போது உலகத்திலேயே லீடிங் ராணுவ ஹெலிகாப்டரா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா, முதலாவது யூரோப்பியன் டைகர், அது யூரோப்பியன் யூனியனுடைய தயாரிப்பு. அடுத்தது T-129 அட்டாக் ஹெலிகாப்டர், இது துருக்கியோட தயாரிப்பு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹார்பின் Z-19, இது சீனாவினுடைய தயாரிப்பு. கடைசியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா AH-1Z வைப்பர், இது அமெரிக்காவினுடைய தயாரிப்பு. ஸோ இந்தந்த ஹெலிகாப்டர் தான் இதுவரைக்கும் மார்க்கெட்ல இருந்தது. அதை பீட் பண்ணி இந்தியா இந்த ஹெலிகாப்டர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அடிப்படையில விலை தான். யூரோப்பியன் டைகர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதோட ஒரு யூனிட் காஸ்ட் கிட்டத்தட்ட 73 மில்லியன். அது மட்டும் இல்ல, அதை பராமரிக்கிறதுக்கான செலவுகளும் ரொம்பவுமே அதிகம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா T-129 அட்டாக் ஹெலிகாப்டர், அதனுடைய விலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 50 மில்லியன். அதனுடைய காஸ்ட்டும் அதிகமா இருக்கு. அதே போல சைனாவினுடைய ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது விலை கம்மி தான். ஆனா கம்மியான விலையா இருந்தாலும்
அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் அது வந்து எந்த அளவுக்கு போர்ல வந்து அது வீரியமா அத வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. குறிப்பா நம்முடைய ஆப்பரேஷன் சிந்தூருக்கு பிறகு சீன ஹெலிகாப்டர் மீதான ஆர்வம் அப்படின்றது சர்வதேச நாடுகள் மத்தியில குறைஞ்சிருக்கு. கடைசியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய தயாரிப்பான இந்த வைப்பர் ஹெலிகாப்டர் அதனுடைய விலை பார்த்தோம்னா, அதுவும் கிட்டத்தட்ட 50 மில்லியன் வருது. அது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு ஹெலிகாப்டரினுடைய ஆயுட்காலம் அப்படின்றது 25 ஆண்டுகள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த 25 ஆண்டுகளும் அத பராமரிக்கிறதுக்கு எக்கச்சக்க செலவுகள் ஆகும். ஒரு ஸ்பேர் பார்ட் வந்து அதில ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கூட, திரும்ப அது அமெரிக்கால இருந்து தான் தருவிக்கும்படியா இருக்கும். அ இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனையினால அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டருக்கும் மவுஸ் வந்து மார்க்கெட்ல குறைஞ்சிருக்கு. அதே நேரம் இந்தியாவினுடைய ஹால் பிரச்சண்டோட விலை என்ன அப்படின்னா, வெறும் 45 மில்லியன் தான். அ அது மட்டும் இல்ல, இதில நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி, மற்ற ஹெலிகாப்டர்ல இருக்கிறது போலவே அனைத்து விதமான வெப்பன்ஸையும் இதில லோட் பண்ண முடியும். பிளஸ் இதில ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி மத்த ஹெலிகாப்டர்ஸ் எந்த உயரத்தில பறக்க முடியுமோ, அத விட அதிக உயரத்தில ஆயுதங்கள ஏத்திக்கிட்டு இதனால பயணிக்க முடியும். அந்த ஆல்டிட்யூட்ல இருக்கக்கூடிய அ எதிரிகளையும் இதனால தாக்க முடியும். நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இமயமலை பகுதி எவ்வளவு உயர்வானது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த உயரத்திலயும் சியாச்சின் பகுதியிலயும் இதனால வந்து பறக்க முடியும். அங்க யாராவது பயங்கரவாதிகள் பதுங்கி இருந்தாங்களா, அவங்களையும் தாக்க முடியும் அப்படின்ற ஒரு திறன் ஹால் பிரச்சண்ட்க்கு இருக்கு. இத்தனை வசதிகளும் குறைந்த விலையில கிடைக்கிறதுனால தான் ஹால் பிரச்சண்ட வாங்குறதுக்கு தற்போது பல்வேறு நாடுகள் முன் வந்திருக்கு. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.